எபிசோட் 41. யார் என்ன சொன்னாலும் தன் அண்ணன் தனக்கு துணையாக இருப்பான். அவனை வைத்து இந்த கல்யாண பேச்சை யாரும் பேசாதவாறு அனைவரின் வாயையும் அடைத்து விடலாம் என்று யாஷிகா நினைத்திருக்க, இதற்கு முழு முதற் காரணமே ரிஷிதான் என்பது அவளும் அறியாத ஒன்று. இங்க பாரு யாஷிகா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் ரிஷி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். இப்பவே அவனுக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது. இதுல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அப்புறம் பிரகதீஷுக்கு முடிச்சு அதுக்கப்புறம் தான் ரிஷிக்கு பண்ணணும். அதனால இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை தள்ளி போடாம ஒழுங்கா வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு என்றார் யாஷிகாவின் பெரியம்மா. ஆமாமா, அக்கா சொல்றதுதான் சரி. இப்பவே பிரகதீஷுக்கும் ரிஷிக்கும் 30 வயசு மேல ஆகுது. என் 2 பசங்களுக்காவது சரியான வயசுல நாங்க கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும் யாஷிகா என்றார் யாஷிகாவின் சித்தி. இதற்கெல்லாம் காரணகர்த்தாவோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் கனிஷ்காவுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ரிஷி. ஆதிகேசவனுக்கும் மீனாம்பிகைக்கும்